Taste the Daily. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையினால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக குற்றால மீன் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது நீர்வரத்தானது அதிகரித்திருக்கிறது. இதனையடுத்து கோடை விடுமுறை முடிவுக்கு வரும் நிலையில் தற்போது குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்தே காணப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் காக்கங்கரை பகுதியில் வீட்டின் அருகே பக்கத்திலேயே கள்ளத்தனமாக மது விற்பனை செய்யப்படுவதாக எஸ்பி அலுவலகத்தில் பெண்கள் புகார் அளித்துள்ளனர். தங்கள் சம்பாதிப்பதையும் கணவன்மார்கள் கள்ளத்தனமாக விற்பனை செய்யும் மதுபாட்டில்களை வாங்கி குடித்து விடுவதாகவும் அது குறித்து கேட்டால் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வருவதாகவும் பெண்கள் தெரிவித்தனர். எனவே கள்ளத்தனமாக மது விற்பனை செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி மனு அளித்தனர். திருச்சி விமான நிலையம் வழியாக தங்கம் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து சந்தேகத்திற்கிடமான வகையில் வரும் பயணிகளை சோதனையிட்டனர். அந்த வகையில் துபாயிலிருந்து கொழும்பு வழியாக திருச்சி வந்த விமானத்தில் பயணம் செய்த பயணிகளை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது பயணி ஒருவர் தான் எடுத்து வந்த 3 லக்கேஜ் டிராலி பையின் உட்பகுதியில் தங்கத்தை வயர் வடிவில் மறைத்து கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த பைகளில் இருந்து 43,16,000 ரூபாய் மதிப்புள்ள 600 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்தனர். சென்னையில் போலியான பேடிஎம் பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். சென்னையில் உள்ள கடைகள் மற்றும் ஓலா, ஊபர் போன்ற நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களிடம் பேடிஎம் செயலி மூலம் பணம் செலுத்துவதாக கூறி ஏமாற்றுவதாக சைபர் கிரைம் போலீசாருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளன. இது தொடர்பாக நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் வங்கியில் பணிபுரியும் ரியாஸ் ரஃபீக் என்ற இளைஞரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கடைகள் மற்றும் ஓலா, ஊபர் போன்ற நிறுவனங்களில் பணம் செலுத்துவதாக கூறிவிட்டு பணம் அனுப்பாமல் போலி பேடிஎம் பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து சைபர் கிரைம் போலீசார் ரியாஸ் ரஃபீக்கை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு பள்ளி வழியாக செல்லும் கழிவுநீர் வாய்க்காலில் ஏற்பட்டுள்ள அடைப்பை பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் சரி செய்யும் ஊழியர்களை கண்டு மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். நகராட்சி ஊழியர்களின் உயிரோடு நகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் விளையாடுவதாகவும் அதனால் நகராட்சி ஊழியர்களுக்கு தொற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கும் பொதுமக்கள் விடியா ஆட்சியின் நகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளின் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தின் முக்கிய சாலையில் டீசல் இல்லாமல் லாரி நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விருத்தாச்சலம் நகரத்தின் முக்கிய பகுதிகளாக விளங்கக்கூடிய கடைவீதி 4 முனை சந்திப்பில் அதிக பாரம் ஏற்றி வந்த லாரி ஒன்று டீசல் இல்லாமல் நடுரோட்டில் நின்றது. இதனால் கடைவீதி, போஸ்ட் ஆபீஸ், தென்கோட்டை வீதி, ஜங்ஷன் சாலை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் சுமார் அரை மணி நேரமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சுட்டெரிக்கும் வெயிலில் வாகனங்கள் மிகவும் மெதுவான வேகத்தில் செல்ல நேரிட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரிய நெசலூர் கிராமத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கடந்த 5 மாதங்களாக 100 நாள் வேலை தரப்படவில்லை என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விடியா திமுக அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். விருத்தாச்சலம் காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பிறகு தங்களது கோரிக்கைகளை மனுவாக கொடுத்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர் மலையில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்த காரணத்தால் ரோப் காருக்கு செல்லும் பாதையில் அமைக்கப்பட்ட மின் கம்பங்கள் சாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த மின் விளக்கு கம்பங்கள் 1 அடி ஆழத்தில் நடப்பட்டு இருப்பதால் வலுவற்ற நிலையில் இருந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று வேகமாக காற்று வீசியதால் மின் கம்பங்கள் சாய்ந்ததாக கூறப்படுகிறது. பலத்த காற்று வீசினாலும் உறுதியாக நிற்கும் வகையில் அடித்தளம் அமைத்து அதில் மின்விளக்கு கம்பங்கள் அமைக்கப்பட வேண்டும் என விடியா அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கையில் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் முடிவை கைவிடக் கோரி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தால் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளிடம் சுங்க கட்டணம் வசூல் செய்வதுடன் உணவுப் பொருட்களின் விலையும் உயர்ந்து பொதுமக்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்படும். எனவே நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கையில் நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்படும் என்ற விடியா திமுக அரசின் அறிவிப்பை கைவிடக் கோரி மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
நீலகிரி மாவட்டம் உதகை அருகே இரவு நேரத்தில் குட்டியுடன் சாலையில் உலா வந்த சிறுத்தையால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். உதகையில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் சிறுத்தை, புலி, கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் கெந்துரை கிராமத்தில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை குட்டி சாலையில் உலா வந்ததை பார்த்து வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். எனவே குட்டியுடன் உலா வரும் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடிய அரசின் வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கோவில் திருவிழாவையொட்டி மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. மாவூரில் உள்ள சோழ பிராட்டியம்மன் உற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் மதுரை, சிவகங்கை, திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 21 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. பெரிய மாடு, சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இறுதியில் வெற்றி பெற்ற மாட்டுவண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் 18 வாலிபர்கள் ஷஹீத் ஒலியுல்லா தர்காவின் 850வது ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. சாதி மதங்களை கடந்து அனைத்து மக்களும் ஒன்றுபட்டு கலந்து கொள்ளும் மத நல்லிணக்க விழாவாக கந்தூரி விழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. குதிரை நாட்டியம், பாரம்பரிய நடனம் உள்ளிட்டவைகளுடன் கொடியேற்றம் நடைபெற்றது. ஜூன் 24ஆம் தேதி நடைபெறவுள்ள கந்தூரி விழாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. Taste the Daily.